மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நம்ம எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது தளபதிக்கு இருக்க மவுஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் நம்ம தளபதிக்கு இருக்க ஃபேன்ஸோட சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா இவங்க படுத்துகிற பாடு அப்படி. இவங்க வாட்டுக்கு ஏதாவது ஒன்று வந்து சொல்லி விட்டு போயிடுறாங்க. நம்ம தம்பிகளுக்கு புரியவும் மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. ஸோ இப்படி பல சிக்கல்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து தம்பிகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறதே பல பேருக்கு பிடிக்கல. அதை ஏதாவது பண்ணி ஏதாவது அவனை குட்டையை கலப்பி விடணுன்னு சொல்லிட்டு பல கருப்பாடுகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது தளபதி வந்து தூக்கி வச்சு பேசிடுவாங்க. அவனா அது ஆகாத என்ன சொல்லுவாங்க, ஆகாத என்னமோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவரை பிடிக்கல அப்படின்னா அது ஏதாவது ஒன்று சொல்லி அவரை மட்டப்படுத்துகிற வேலையை தான் பார்ப்பாங்களே ஒழிய அவரை வந்து அப்படியே தூக்கி வச்சு இல்லை அவர் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தார், அவர் தான் மாற்றத்தை கொண்டு வர போகிறார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஒத்துக்க போகிறாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம விட மாட்டோமே, நம்ம அவர் தான் செய்வார், அவர்னால தான் செய்ய முடியும் அப்படின்றதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை தான் இந்த வீடியோவில் எப்பவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா என் விஷயத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், உங்களுக்குலாம் தெரியும். அதில் வந்து நீங்கள்லாம் வந்து இணைஞ்சு அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு அரசியல் பேசக்கூடாது அப்படின்றத இத்தனை வருஷமாக இவங்க பண்ணி வச்ச வேலை. தளபதி களத்தில் இறங்குனதுலேருந்து இப்போ அரசியல் மட்டும்தான் ஏன் பேசுகிறாங்க நம்ம பசங்க, வேறு எதை பற்றியுமே பேசுகிறதில்ல அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஓவர் அரசியல் பேசுகிறீங்கப்பா. அப்படி தான் இருக்குது. சந்தோஷம், பரவாயில்ல, பேசுங்க. பேசுகிறது தான் நல்லது. அப்போ தான் கேள்விகள் எழுந்தால் தான் நியாயங்கள் பிறக்கும். நியாயங்கள் பிறந்தால் தான் நாடு நல்லாகும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் தைரியமாக பேசுங்க, கேளுங்க. ஆனால் நம்ம குரூப்பில் ஒரு சில பயங்கர ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் நான். அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 900 பேருக்கு மேலே இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் ஒரு முதல்ல சல்யூட்டு. அந்த ரூல்ஸ் என்னென்னு ஒரு வாட்டி புதுசாக பார்க்குறோன்னு சொல்லிடுறேன். கண்ட லிங்க்ஸ் எடுத்து அனுப்பக்கூடாது. இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, லொட்டுலஸுக்குன்னு அனுப்பக்கூடாது. எந்த தலைவர்களையும் குரூப்பில் அசிங்கமாக பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிகேக்கு அகென்ஸ்டாக எதையும் எங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிவிகேவே மற்ற கட்சிகள் விமர்சிக்குதுன்ற டாபிக்ஸ் வந்து இங்கே பேசக்கூடாது. ஸோ இது முழுக்க ஒரு பாசிட்டிவ் நோட்டில் கொண்டு போகக்கூடிய டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாக தான் வந்து இயங்கிட்டு இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே இருக்கிறீங்க. ஒரு சில பேர் 1-2 தப்புகள் செய்யும்போது நம்ம அதை கண்டிக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் செய்கிறாங்க. ஸோ இதில் இந்த குரூப்பை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதமாக ஒரு குழு வந்து செயல்படுது. அந்த குழு வந்து எங்கெங்கேயோ இருந்து செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் தானே இந்த குரூப்புக்கு மெயின். ஸோ என்னை வந்து கார்னர் பண்ண முடியாமல் இன்னொருத்தர் நான் வந்து அட்மினாக வச்சுருக்கேன். அவர் பாவம் டான்சானியாவிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்கே துபாயிலேருந்து தமிழகத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2 பேருமே வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி இந்த குரூப்பை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அழகாக நான் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாதப்போ அவர் குரூப்பை இருந்து பார்த்துக்கிறது, நான் அவருக்கு போய் சேர்ந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அதை மீறி நம்ம தம்பி தங்கையிலே வந்து குரூப்பில்னா தப்பாக ஏதோ ஒன்று நடக்குதுனா குரூப் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி டக்குன்னு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. உடனே போய் குரூப்பை லாக் பண்ணி தூக்கிடுவோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மற்ற குரூப்பில் வந்து இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. என்ன வேணால் பேசிக்கிறேன், என்ன வேணால் பண்ணிங்கன்னு இருக்கும். அப்படி இல்லைனா குரூப்பை மொத்தமாக ஆஃப் பண்ணி விட்டு அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதில் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசிக்கலாம். அதுக்கப்புறமா நைட் ஆனால் போட்டுட்டு தூங்கிடுவோம். ஸோ இதில் பல கருப்பாடுகள் அவங்கவுங்களாம் பர்சனலாக எங்கெங்கேயோ பேசினதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த குரூப்பில் போட்டு பார்த்தீங்களா இவங்க அப்படி, பார்த்தீங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புகிறாங்க. யார் மேலே? எங்கள் மேலே நீங்கள் அவதூறு பரப்பி எங்களுக்கு என்னடா ஆக போகுது அப்படின்ற பேசிக் புரிதல் கூட எனக்கு கிடையாது. அது இன்னும் 10 நாள் இருக்கும்போது பாலிடிக்ஸில் 10 நாள் தான் இருக்குது. இன்னும் இந்த 10 நாளில் நீங்கள் அவதூறு பரப்பீங்க. அதுக்கு ப்ரூவ் பண்ணுங்கடானா அவங்கள்ட்ட ப்ரூஃப் கிடையாது. ஏதோ ஒன்று எடுத்து விட்றாங்க. ரொம்ப தெளிவாக முடிச்சாச்சு தம்பி, இது தமிழக வெட்டிகளை சம்மந்தப்பட்ட விஷயம். நீ கண்ட பர்சனல் டாக்கெல்லாம் கொண்டாந்து இங்கே நீ வச்சுக்கிட்டு இவங்க பற்றி அப்படி அவங்க பற்றி அப்படின்னா பர்சனலில் பல பேருக்கு பல விஷயம் இருக்கும். அதை கொண்டு வந்து நீ ஏன் பாலிடிக்ஸில் மிக்ஸ் பண்ணுற? அறிவு கெட்ட முட்டா பயிலுங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு தனிப்பட்டவருடைய விஷயம் கிடையாது. அது ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய விஷன். அவங்களுடைய விஷன் தான் பாலிடிக்ஸ். அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் பாலிடிக்ஸ். அவர் பர்சனல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, 4 கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் தேவையா? அதனால் நாட்டுக்கு ஏதாவது நஷ்டமாடா முட்டா பயிலுகளா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப்பில் இருக்கிறீங்களா அவங்கள செருப்பை கட்டி அடித்து துரத்தினாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நமக்கே வந்து இவ்வளோ இந்த கிளைமேக்ஸில் வந்து இந்த குரூப்பை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தளபதி வந்து ஒரு மிகப்பெரிய விஷனோட வர்றாரு. அதை வந்து விட்டுருவாங்களா?
ஆக்சுவலி ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி ஏஐ வீடியோவில் வந்து இப்போ லாஸ்ட்டாக கன்னியாகுமரியில் பேசின தளபதியோட அந்த விஷயம் பார்த்தேன். அது போட்டால் காப்பி ரைட்ஸ் வருமானு தெரியல. அதை நான் போடுறேன். சப்போஸ் காப்பி ரைட்ஸ் வந்துச்சுன்னா அதை எடுத்து விட்ருவேன். இல்லைன்னா நீங்கள் அந்த விஷயம் பாருங்கள். 2 நிமிஷத்தில் அழகாக ஏஐயில் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. 21ஆம் நூற்றாண்டின் நல்லாட்சிக்கான தாவேகாவின் செயல் திட்டங்கள். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு ஒவ்வொருவருக்கும் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்கலாம். 10,000 கையொப்பம் பெற்ற மனுக்களுக்கு அரசாங்கம் பதிலளிப்பதும், அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பம் பெற்ற மனுக்கள் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடத்துவதும் கட்டாயமாக்கப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். செயற்கை நுண்ணறிவு தலைநகர். செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICT உருவாக்கப்படும். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். அதிகரித்து வரும் கடன் சுமையை குறைத்து மக்களிடமிருந்து வரியாக ₹1 கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்கி நிதி தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும். ஸோ இப்படி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருட விஷன் அப்படின்றது வேற லெவலில் இருக்கு. இப்போ பாண்டிச்சேரி மேட்ரிக் வருவோம். பாண்டிச்சேரியில் 92% இது வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகமாகிருக்கு அப்படின்னும் போது எஸ்ஏஆர் தான் நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாருன்னா, இங்கே இந்த பக்கம் வந்து ஒருத்தன் கேட்குறான்னா என்னன்னு சொல்கிறது? அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இன்னும் புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் 100% வாக்கு வந்துச்சான். ஆனால் இப்போ இல்லையா? இது வரைக்கும் வாக்கு சதவீதம் 100%ன்னு சொல்கிறது எஸ்ஐஆரில் எடுக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 8 கோடி பேராக ஓட்டு போட்டாங்க. இல்லை, எஸ்ஐஆரில் 5.5 கோடி தான் ஃபைனலாக கொடுத்தாங்க. 5.5 கோடி பேர் தான் ஓட்டு போட தகுதி இருக்குன்னு. அதுதான் 100%. அந்த 5.5 கோடியில் எத்தனை பர்சன்டேஜ் போட்டாங்களோ அதுதான் வந்து ஓட் போலிங். இது மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் அப்போ நடக்கிறது. ஸோ இதில் வந்து என்ன மேட்டர்னா, இந்த வாட்டி போன வாட்டிலாம் தமிழ்நாட்டில் ஒரு 6.5 கோடி ஓட்டு இருக்குது அப்படின்னா, இந்த வாட்டி அது 5.25 கோடியாக மாற்றிட்டாங்க. இந்த எஸ்ஆர் வந்து அந்த செத்தவங்கலாம் தூக்கிட்டாங்க. அப்படி பார்த்தாலும் இந்த ஓட் பர்சன்டேஜில் இருக்க இந்த 5.25 கோடியில் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு விழுதுன்றதான் கணக்கு. ஸோ போன வாட்டிலாம் ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக தானே வந்திருக்கணும். ஏன்னா இப்போ செத்தவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக தானே வந்திருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடின்றது சும்மா கிடையாதுல்ல. ஒரு 5.5 கோடியில் வந்து 1 கோடி அப்படின்றது சும்மா கிடையாது. 20%. அப்போ நார்மலாகவே அங்கே ஓட் போலிங் எவ்வளோ நடந்திருக்குன்னா 50% 55%, 60%க்குள்ளே தான் ஓட் போலிங், ஒரிஜினல் ஓட் போலிங். மீதி 10%, 15% இவங்க போட்ட கள்ள ஓட்டு. அதனால தான் 70%, 75%ன்னு. இதே மாதிரி தான் பாண்டிச்சேரியிலையும் இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி எஸ்ஆர்லாம் அந்த செத்து போனெல்லாம் தூக்கிட்டா ஒரிஜினலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 5.5 கோடினா 5 கோடினா 5 கோடி பேர். இந்த 5 கோடி பேரில் எத்தனை பர்சன்டேஜ் போட போகிறாங்க அப்படின்றதான் கணக்கு. அப்போ இந்த 5 கோடி பேரில் நார்மலாக ஓட்டு போடுறவங்க முன்னாடிலாம் இப்போ போங்கடா இவங்களுக்கு வேண்டாம் ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி.
இந்த வயசான கிழடு கட்டிங்க மட்டும்தான் போயிட்டு ஓட்டு போட்டு வருங்க. பாதி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுறதே கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் இவங்க இதில் திருட்டு பயில இவங்க என்னதான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இப்போ யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்திருக்கனால அவங்களையும் சேர்த்து தான் இந்த ஓட் போலிங்கில் வந்து கணக்கில் எஸ்ஏஆரில் வந்திருக்கு. அப்போ இங்கே 70% முன்னாடி செத்தவங்களை வச்சு போட்டாங்க. இப்போ செத்தவங்க இல்லாமல் 70% தாண்டி 80-90% ஓட் விழுது அப்படின்னா அப்போ அத்தனை யங்ஸ்டர்ஸும் இங்கே ஓட்டு போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே இந்த ஓட் பர்சன்டேஜ் ஏறும்போது இதுக்கு காரணம் எஸ்ஆர் மட்டும் இல்லை, தளபதியோடைய அந்த வருகை. தளபதிக்காக விழுகிறது தான் அந்த இன்க்ரிமெண்ட்டு. இல்லைன்னா இந்த எஸ்ஆர் பிரகாரம் இப்போ ஓட்டு போடணும், உசுரோடு இருக்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னா வெறும் ஒரு 50-60% தான் ஓட்டு வரும். அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த வாட்டி தமிழ்நாட்டில் 80 தளம் தாண்டி 90 கிட்டலாம் போயிருச்சு அப்படின்னா அது தளபதிக்கான ஓட்டு, தளபதிக்காக மக்கள் வந்து போட்ட ஓட்டு. இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வர்றது அப்படியே தளபதிக்கு. அந்த பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்டில் எத்தனை % தளபதிக்கு நீ வரப்போகுது அப்படின்ற இன்னொரு கேள்வி. இப்படி அவருடைய மவுசு ஏறிக்கிட்டு தான் போகுது. மக்கள் மத்தியில் அவருக்கு இமேஜ் கூட்டிகிட்டு தான் போகுது. நாளைக்கு ஒரு மாற்றம் தமிழ்நாடு கண்டிப்பாக அடையும் அப்படின்றதுல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. சில பரதேசி பயிலுங்க அங்கங்கே உட்காந்துக்கிட்டு எவன் வந்தாலும் திருட தான் போகிறான், எவன் வந்தாலும் அதை பண்ண தான் போகிறான் அப்படின்னு லூசுத்தனமாக பேசுவாங்க. ஏன்னா அவங்க எங்கேயாவது உட்காந்து முட்டா பயில மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்மளுடைய விஷன் என்ன, நம்மளுடைய தமிழ்நாடு விஷன் என்ன, அதை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பார்வை வராது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் பார்வை வந்துருச்சுன்னா எல்லாரும் தளபதி ஆயிட முடியும், எல்லாரும் பெரியாள் ஆயிட முடியும்ல. யாராவது ஒருத்தர் தான் பெரியார் ஆகிறாங்க, யாராவது ஒருத்தர் தானே சிஎம் ஆகிறாங்க. அப்போ ஆண்டவன் யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான் போல இருக்குது. அது அவங்கவுங்க பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து தம்பி, இந்த கேள்விக்கு உங்கள் கேள்விக்கு தான் பதில். அதே மாதிரி நம்மளை வந்து அவதூறு பண்ணுறதுக்குன்னே இருக்கும்போது தளபதி பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்களா என்ன? அஃப்கோர்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஸோ இதெல்லாம் தகர்த்து எரிஞ்சு உடச்சி நம்ம வந்து அரசியல் களத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ வர்ற 2026 23 நம்மளுடைய நாளாக இருக்கணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டே செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நடந்த வீடியோவில் டேக் கேர். பாய்.